இன்றைக்கி தடபுடலான கடல் கூட்டு விருந்து சீ ஃபுட் லவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சைடு கார்ன் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இன்னொரு சைடு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டி லைட்டாக வதக்கிட்டு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு இது கூடயே 1லேருந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி கடல் கூட்டுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா கனவா, இறால், அப்புறம் நண்டு, இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதே சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் ஸ்பைசஸ்க்கு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கார்ன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஸோ காரமும் ஸ்வீட்டும் சேர்த்து செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த கார்னோட தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மசாலாக்கே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடயே கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை இந்த டைமில் சேர்க்கும் போது ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இதெல்லாத்தையும் வதங்கினதுக்கப்புறம் இதில் கனவா, அப்புறம் நண்டு, இறால் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் ப்ரான் ஹெட்டோடு சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும். இதே உங்களுக்கு ஹெட்டு பிடிக்கலைன்னா நீங்கள் ஹெட்டு கூட நீங்கள் ரிமூவ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேக வைக்கிறதுக்கு நம்ம கார்ன் தண்ணியே சேர்த்துக்கலாம். அப்படி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அடிஷ்னல் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். போட்டு சீ ஃபுட்டில் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சைடில் வேக வச்சுருந்த கார்னே சேர்த்துக்கலாம். கார்ன் சேர்த்துட்டு ஒரு கெட்டியாக அரைச்ச தேங்காய் பாலில் வடிகட்டி இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா எல்லாம் கார்னில் இறங்கி செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்குனீங்கன்னா சூப்பரான கடல் கூட்டு ரெடி. வாழை இலையை போட்டு சுட சுட சாப்பாடை வச்சு இந்த கடல் கூட்டையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா தரமாக இருக்கும். இந்த வீடியோவை சீ ஃபுட் லவர்ஸ்க்கு அனுப்பிச்சு ட்ரை பண்ண சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன ட்ரை பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.